கேமரா குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையா இருக்கிறதுனால குவாலிட்டி அந்த அளவுக்கு வராது. நாங்களும் மொக்கையா தான் இருக்கும், அதனால குவாலிட்டியும் அப்படிதான் இருக்கும். நாங்க பண்ற விளாகும் மொக்கையா தான் இருக்கும், இருந்தாலும் பார்க்கணும். நாங்க மாநாட்டுக்கு போறோம். நான் இவன் வருவானான்னு தெரியல. விநாயக் மகாதேவ் கடைசியா தான் வந்தாரு. அடுத்து தளபதியை பார்த்துட்டு தளபதியோட ஒரு விளாக் பண்ண போறோம். A few moments later. மாநாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏதோ ஒரு பஸ் சேலம் பஸ்ஸான்னு கேட்டு சேலத்துல இருந்து இறங்கிக்கிறேன். நான் மிஸ் பண்ண மாட்டேன், இவன் தான் மிஸ் பண்ணுவான். எல்லாத்தையும் போறல எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா வைக்க கேட்டவன். இப்போ மாநாட்டுக்கு கிளம்பிட்டு போயிட்டு தளபதியை பார்த்துட்டு தான் வரோம். நண்பர்களே, மாநாட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. அடுத்து தளபதி தான் பார்க்க போறோம். நாங்க பார்த்துட்டு தளபதியோட போட்டோ எடுத்துட்டு வரோம். தலைவர் 50 ரூபா போச்சு. 50 ரூபா தலைவா, சாப்பாடு மட்டும் கொஞ்சம் போட்டுருக்கலாம். சாப்பாடு போடுறாங்க 2 லட்சம் பேருக்கு. நம்ம கிடையாது, சாப்பிட்டு வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல விடுங்க, உங்களை பார்க்க தான் வரேன். மாநாட்டுக்கு வந்துட்டோம். அங்க பார் நம்ம கேமரா வேற திருப்ப முடியல, நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்படியெல்லாம் காமிச்சா எனக்கு என்ன மரியாதை? நம்ம எடிட்டர் இவரு தான், ஆனா நான் தான் விளாகரு. நான் பேசுறதா நீங்க கேட்பீங்க. இவன்லாம் வீடியோக்கள் அதிகமா வரமாட்டேன். வீடியோக்களை வந்தானே இவனை நான் பேச விடுறது இல்லை. அடுத்து நம்ம தளபதி தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு மாநாடு ஃபைனலி சோழர்கள் இடத்த கண்டுபிடிச்சு ஃபைனலி ரீச் சோழபுரம். போன தாட்டி வர முடியல, இந்த தாட்டியாச்சும் வந்துட்டோம். போன தாட்டி வந்தும் பார்க்க முடியல, எங்களோட துரதிருஷ்டமா கூட இருக்கலாம். ஒருத்தருக்காக இவ்வளவு காத்து இது 8:46 4 மணி மாநாட்டுக்கு 8:46. 6 மணிக்கே வந்து உட்காந்துட்டு யாருக்காக? ஒரு மாசம்.
விஜய் உங்க விஜய் உயிரென்ன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியா இல்ல கடனா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. அந்த பிராண்ட் நான் கிழிச்சிக்காங்க. அங்க ஒருத்தன் வருவான் பாருங்க, அவன் லீடரா மாறுவான். அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். சாமியனும் சாக்கடை இங்க மாறாமாறி கிடக்குது புள்ள போதாதுன்னு மதத்தை திணிக்கும் மதவாதோ ஏறுது மெல்ல சட்டையோட வராதே கட்டவெல்ல போராதே சிவனுக்கும் பாராட்டி கிடக்காதே மண்ணு வந்த எல்லாமே உயிர்வாதே மேடையேறி கட்சிப்போம் மறக்காதே சங்க தெரியாத ஏதான தலைவன் தான் எதைக்கும் நெருப்புக்கும் தமிழ்நாடே ஆடி போகும் தீர்ப்பு ஒண்ணு நாளை வரும் உங்க விஜய் உயிர் என்ன வரனா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா உங்க விஜய் எளியவன் குரல்னா உங்க விஜய் தனியா இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா உங்க விஜய் நான் வரேன். தலைவா உன் காது கேட்கலையா? வா சாமி, எங்க குல சாமி, வா ராஜா, எங்க ராஜாத்தி ராஜா, வாயா உன் மூஞ்சி பார்த்து போறோம். பத்து மணி நேரம் கஷ்டப்பட்டது இதுக்கு தான்.
செகண்ட்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? கடைசியா ஒரு குட்டி தளபதி வர போறாங்கன்னா நம்ம ஒரே அரங்கத்தில் இருக்க போறோம். அவரு சுவாசிக்கிற ஒரே மூச்சு காத்தை நம்ம சுவாசிக்க போறோம். we gonna breathe same as தளபதின்னு நினைக்கிறப்போ நீங்க வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், உங்களை பார்த்துட்டனா போதும், போதும்டா இது போதும் அப்படின்னு மாதிரி இருக்கு எனக்கு. க்ரௌடு எவ்வளோ பெரிய க்ரௌடாக இருந்தாலும் அவரை பார்க்கும்போது அந்த ஸ்டேஜில் நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். கண்ணால பார்த்தா போதும். I just feel like that. அது தனியா இப்போ கிடக்கு நேர்ல போய் அவரோட குட்டி ஸ்டாரி கேட்கணும்னு எனக்கு ரொம்ப அவளோட காத்திட்டு இருக்கேன். கத்தி படத்துக்கு வந்து அவருக்கு ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, எக்கச்சக்கம் பிரச்சனை வந்துச்சு. அப்போ அவர் சொன்ன ஒரு லைன் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸ்டேஜ் இருந்தாரு, நான் என் தியாகின்னு சொல்லிக்க மாட்டேன், சத்தியமா நான் துரோகியும் கிடையாது. அது எனக்கு ரொம்ப ஹிட் பண்ணுச்சு.